எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். அந்த நல்ல நாடுல ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே என் தகப்பனைகளை எல்லாம் காண்கின்ற தேவன் ஆண்டவரே, பெண்களாக சகோதரிகளாக எங்கள் வாழ்க்கையுடைய எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் கடந்து போகிறோம் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்களை புரிந்திருக்கிற கர்த்தர். ஓ தீரா துணை திரிககந்தனா என்னிடத்தில் மறுகளை புறமே தழுவுதலை என்று சொல்லி இருக்கிற கர்த்தர், இந்த அதிகாலை ஆண்டவரே பொழுதிலே இந்த மத்தியான பொழுதிலே உங்க பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. வானமண்டலத்தின் சேனைகளை இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லைகள் முழுவதுடைய அபிஷேகத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை நிறைந்து காணப்பட சொல்லிக்கிறோம்ப்பா. எல்லா இருள், எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், சோர்வின் ஆவிகள், நலித்திரையின் ஆவிகள், குற்றம் பிடிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அர்த்தமாவதாக. எல்லைகளிலே உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. எங்களோடு தங்கிடும், எங்களோடு தங்கிடும். வானத்தின் பூமி வார்த்தையால் படைத்தவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழுதாம் யாவுமே பாலில் உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாத பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவனிரே கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே
வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நிமிடம் வினாடி பொழுதும் எங்களுக்கு பிரயோஜனமாக்கிட்டார். வரவுக்கு பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வா. தொடர்ந்து இருக்கிற ஆராதனை வேண்டிய மகிமை படுதீராக எங்களோடு தங்கியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அதனால நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வந்தார். அதுதான் நம்ம இந்த ஹெட்லைன்ல தான் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எதிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து இல்லைன்னா நம்மை அழைத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 19 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீ என்ன சொல்கிறார்? சமாரியா ஸ்திரீ. இயேசுவும் சமாரியா ஸ்திரீயும் பேசின காரியத்தை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்திரீ என்ன சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறார் இயேசுவிடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவளோட பேசினார் அப்படின்னு யோவான் 4:13-14 கூட வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவர் முதல்ல என்ன செய்கிறார்? தாகத்துக்கு தண்ணீரை தா அப்படின்னு சொல்றார் கிணத்தடியில் அவளை சந்திக்கும் போது. அப்போ ஆண்டவர் இயேசு யாரோட பேசினாலும் அர்த்தம் இல்லாமல் பேச மாட்டார். நம்ம பேசுவோம்ல அர்த்தமில்லாத வார்த்தைகள், அதன் மூலம் பாருங்க உதடுகளின் பேச்சு என்ன செய்து வறுமையை மாத்திரம் கொண்டு வருது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பிதாவின் சித்தத்தை மனதில் வைத்து பிதாவின் சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை மட்டும்தான் அவர் பேசுகிறவராக இருந்தார். அப்போ இந்த சமாரிய ஸ்திரீயோடு இயேசு பேசும்போது அவள் எப்படிப்பட்டவன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அந்த மத்தியான வேளையில் அவள் வந்தா அப்படிங்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவளுடைய தாகம், இன்னைக்கு தாகம்னா என்ன அர்த்தம்? பலவித காரியங்களில் ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு இச்சை, அதை நம்ம சொல்லலாம். அப்போ இவளுக்கு ஒரு தாகம் இருந்தது. என்ன தாகம்? தண்ணி குடிக்க வந்தாலும் என்னமோ தெரியாது. அந்த நேரத்தில் யாருமே இந்த கிணத்தடியில் வரமாட்டாங்க. இப்போ யாராவது எனக்குன்னு யாராவது என்னோடு கூட வாழ்கிறதுக்கு எவனாவது கிடைப்பானா, அவனோடு சேர்ந்து கொஞ்சம் வாழ்க்கையை நடத்தணுங்கிற எண்ணத்தோடு அந்த இடத்துல அவள் வந்திருந்தாள். அப்போ இயேசு அவளை குறித்து நல்லா தெரியும். ஆனால் அவளிடத்துல சத்தியத்தை சொல்வதற்காக அவர் தாகத்து தண்ணி தான் சொல்கிறார். அப்போ அவள் சொல்லுகிறார், நான் சமாரிய ஸ்திரீ, என்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்களே இது நியாயம் இல்லைன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இந்த தண்ணீரை குடித்தா தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணி உனக்கு ஒன்று இருக்குது, அதை குடித்தால் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் மறுபடியும் தவிப்பை உண்டாகாது. அந்த தாகத்தினால் ஒரு தவிப்பை உண்டாக்காது. அவனுக்குள்ளே அது என்ன செய்யும்? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இப்போ ஏன் இந்த அலைஞ்சு திரிகிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமே, நான் அலைஞ்சு திரிஞ்சு என் பேர் கெட்டு போய் ஆசை, அந்த வேதனையான இந்த ஒரு வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கை, அசுத்தமான இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருமே என்று அவள் நினைத்து அவள் என்ன சொல்றா? ஆண்டவரே, எனக்கு திரும்பி தாகம் வரக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்தரங்கமாக ஒரு காரியம் மனசாட்சின்னு சொல்லுவாங்க, இந்துஸ்லாம் சொல்லுவாங்க, மற்ற புறஜாதி பிள்ளைகள் சொல்லுவாங்க. நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்திட்டு தான் இருப்பார் ஒவ்வொரு செயல்களை குறித்து. அப்போ அந்த காரியத்திற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த ஸ்திரீக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, எனக்கு தாகம் இருக்கிறதுனால தானே, உள்ளூர எனக்கு ஒரு பாவத்தின் மீது
ஒரு ஏக்கம், தவிப்பு, தாகம், இச்சை இது இருக்கிறதுனால தானே நான் இங்கே வர அவமானப்படுறேனே. நான் இனிமேல் தாகம் வரக்கூடாது ஆண்டவரே, ஓயாம நான் இங்கே வரக்கூடாது, எனக்கு தண்ணீர் தாரும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றாரு, இவளுக்கு எப்படி புரிய வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் உள்ள உண்மைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லும்போது இயேசு சொல்றாரு, எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது உண்மைதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் அப்படின்னு ஒன்று. அவ என்ன சொல்றா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்போ பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, திருப்தி இல்லை. 5 பேரோட வாழ்ந்து முடிச்சிட்டா, இப்போ ஒருத்தரோட வாழ்கிறார், அவனும் அவளுக்கு புருஷன் இல்லை. ஆனாலும் மறுபடியும் தேடி வருகிறார், யாராவது கிடைப்பாங்களா என்று சொல்லி. அப்போ இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவளை விடுவித்து உயர்த்துவதற்காக ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கிறார். அதனால என்ன செய்தாரு, அவளோட பேசினார் என்று நாம வாசிக்கிறோம். இன்னைக்கு அவர் சொன்ன அந்த தண்ணீர் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்று, நீர் ஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த பெரிய தண்ணீர் இப்படி கிடைச்சதுன்னா நான் ஏன் அதை வாங்கி கொள்ளக்கூடாது என்று அவள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த தாகம், பாவத்தின் மீது இருந்த இச்சை எல்லாத்தையும் அவன் அன்னைக்கே ஜெயித்து விட்டா அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இப்படி தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னென்ன தாகம் இருக்கு, அந்த தாகத்தினால என்ன காரியங்களுக்கு நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைந்து கொண்டே இருக்கிறாய். வீடு வீடாய் போவதற்கு பழகி கொள்ளாதவங்கள்னு சொல்லியிருக்கு. ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, தனித்து விடப்பட்டவங்க வீடு வீடா போறதுக்கு நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், ரோடு ஓரங்களில் சாயந்தர நேரத்தில் ரோட்டில் உலாவி வருகிறது, ஏதோ வாக்கிங் போகிறது தப்பு கிடையாது. மற்றபடி ஈவினிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரோட்டில் நின்று அங்கே வேடிக்கை பார்க்குறது, இங்கே வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் என்னது, வேசித்தனத்தின் ஆவி, இது விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, அது எத்தனையோ பேரை விழத்தள்ளும் அப்படின்லாம் நம்ம வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். நீதிமொழிகள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இவளுக்குள்ளாக ஆண்டவர் சொல்லிட்டார், நீ அலைந்து தெரிய மாட்டாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றையே கொடுக்கிறேன். ஏதோ 1 டம்ளர் 2 டம்ளர் இல்லை, 1 குடம் 2 குடம் இல்லை, ஒரு அண்டா, பெரிய அண்டாலாம் கிடையாது. உனக்குள்ள அது இருக்கும். எப்படி இருக்கும், ஜீவ தண்ணீர் ஊற்றாக சுரந்து கொண்டே இருக்கும்னு சொல்றார். உடனே இயேசு கிறிஸ்து அவன் என்ன செய்தா, இருதயத்தை பறி கொடுத்து விட்டான். இந்த இருதயத்தை இயேசுவுக்கு பறி கொடுத்த அவ உயிர் வாழ்கிற வரைக்கும் எந்த ஒரு மனுஷன்கிட்டையும் ஏமாந்துருக்கவே மாட்டான், எந்த ஒரு மனுஷனையும் தேடி போயிருக்கவே மாட்டான். ஏசாயா 43:20-21 சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, நம்மளெல்லாம் அழைத்துல, ஒரு சிலரை அழைத்தது மட்டும் இல்லை, தெரிந்து கொள்ளுகிறார். உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு, தன் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக முன் அறிந்து முன் குறித்து அழைத்து அவர் என்ன செய்கிறாரா, நீதிமான் ஆக்கி மகிமைப்படுத்துகிறார். இப்போ இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், உபவாச ஜெபத்துக்கு வருகிறோம். அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருவாங்க. ஆனால் நம்ம அதையும் தாண்டி ஒரு உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம்னா நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் என்பதை நம்ம இருதயத்தில் உணர வேண்டும். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 31 அநேகம் பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேம்பட்டவள் என்று அவளுடைய புருஷன் அவளை என்ன செய்தாங்களாம், வாழ்த்துனாங்களாம். எத்தனை பேருக்கு அந்த சாட்சி இருக்குது நீங்க யோசித்து பாருங்க. நான் பல வருடங்களாக அந்த நீதிமொழிகள் 31 குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லப்பட்டது கடைசி வரைக்கும் வாசித்து பார்ப்பேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னைக்கு இதெல்லாம் நிறைவேறும் என்று நினைத்தது உண்டு. கடைசியில் என்னுடைய வாழ்க்கையில் சில வருஷங்கள் தேவன் கொடுத்து என் ஹஸ்பண்ட் மூலமாக மற்றவங்க மூலமாக புகழப்படுகிற காலங்களை கொடுத்தார். ஆனால் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க உடம்பு சுகம் இல்லாமல் இருந்த அந்த காலங்கள், சொந்தக்காரங்க மறைந்து போன காலங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மறைந்து போன காலங்கள், நம்பியிருந்த எல்லாம் கைவிடப்பட்ட காலங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் அவங்க என்னை புகழக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய, மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருந்துச்சு.
ஆனால் ஏன் நம்ம அவ்வளோ காலங்களுக்கு போகணும்? நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்பை என்ன செய்வோம்? நம்ம எய்ம் பண்ணுவோம். இந்த குடும்பத்தின் ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு காரியம். என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படணும்னு உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கிய வெறி இருக்கணும். மகன் ரட்சிக்கப்படணும், மருமகன் ரட்சிக்கப்படணும், மகன் எல்லாம் ரட்சிக்கப்படணும், பேர பிள்ளைகள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தாகம் தான் நமக்கு இருக்கணுமே தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம அடக்கிறதுக்கு பழக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு நான் என்ன செய்வேன்? சங்கீதம் 138:8 நம்ம எப்பவுமே நினைச்சு பார்க்கணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர். சொல்லி சொல்லி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷம் வரும் தெரியுமா? சில நேரங்களில் சில ஊழியக்காரங்க மூலம் அந்த வார்த்தை எனக்கு ப்ராஃபஸியாக வரும்போது நான் அழுதுறவே செய்வேன். சில நேரம் தனியாக உட்காந்து நான் அழுதுருவேன். எதுக்குன்னா, எனக்கு என்ன தகுதி இருக்குது ஆண்டவரே? எனக்காகவா நீர் எல்லாம் செய்து முடிப்பீர் அப்படி சொல்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனே கிடையாது, தகுதியே கிடையாது. ஆனால் என் மேலே இத்தனை பிரியம் வச்சிருக்கீங்களா ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அழுது தேவனுக்கு நன்றி சொல்வது உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட ஏன் ஜனம் தாகத்தோடு இருக்கலாமா? அலைந்து திரியலாமா? வீட்டுக்கு வீடு போகலாமா? ரோடோரங்களில் நிற்கலாமா? எனக்கென்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பாதங்களாக இருக்க அந்த பாதம் ஏதோ பாவத்தை செய்ய ஓடலாமா? மனிதரை பிரியப்படுத்த ஓடலாமா? பண ஆசையினால ஓடிட்டே திரியலாமா? ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே என்னத்தை கொடுப்பேன்? வாசிங்க. இதுல சொல்லி இருக்கு, வனாந்தரத்திலே தண்ணீர்கள், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் ஒரு சந்தர்ப்பம் இல்லை தாகம் தீர்க்கப்பட. வேறு யாராலையும் முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வறட்சியிலையும் உனக்கு தண்ணீர்களை கொடுப்பேன். ஒரு சில பேர் நினைப்பாங்க, என்னைக்காவது என் பிள்ளைகள் எழுப்பி என்னைய நீ ஒரு பாக்கியவதின்னு சொல்லப்பா. ஒருவேளை உங்களுடைய கணவனை குறித்து நீங்கள் நினச்சிருக்கலாம், ஒரு நாளாவது சொல்ல மாட்டாரா, நீ வச்ச குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு, நீ எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவனால் என்னோடு இணைக்கப்பட்ட மகள்னு சொல்லி நீங்கள் ஏங்கலாம். அது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் வனாந்திரமாக இருக்கலாம். நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த வனாந்திரத்தில் கூட தண்ணியை உண்டாக்குவேன், அந்த ஆறுகளை கூட நான் அந்த அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். இவ்வளவு நாட்கள் வரைக்கும் குடும்பத்தை பிரித்து போட்ட பிள்ளைகள், குடும்ப சமாதானத்தை இழக்கும்படி செய்த பிள்ளைகள், கூட்டு குடும்பங்களில் நிம்மதியை இழக்க பண்ணின பிள்ளைகள், பொல்லாத பிசாசின் கிரிகள் எல்லாம் என்ன செய்யும்? அது பாட்டில் அடங்கி ஒடுங்கி கிடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் சத்துருக்களின் பிடரியை உன்னுடைய கரத்திலே கொடுப்பேன், உன் சத்துருக்களை மிதிச்சு போட்டு உன் காலால மிதின்னு சொல்லி உனக்கு முன்னாடி நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் துதியை சொல்லி வராம அந்த மகள் என்ன செஞ்சா? மனுஷனை பிரியப்படுத்தினான். ஆனா அந்த மனுஷங்க ஒருவேளை ஒரு முதல் கல்யாணம் பண்ணாலே, முதல்ல ஒரு புருஷனை பார்த்தாலே, அவனாவது ஒழுங்கா இருந்தா என்ன செஞ்சிருப்பா? தாகம் தீர்க்கப்பட்ட நிலைமையில அங்கேயே இருந்திருப்பா. அவ என்ன செய்துட்டா? அடுத்ததுக்கு போனா திருப்தியே கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான், அலைந்து திரிகிற வாழ்க்கை. என்னத்தை அலைஞ்சு தெரிஞ்சு என்னத்தை கொண்டு போக போகிறோம்? உணவும் உடுக்க உடையும் இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும் என்று இருங்கன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மிஞ்சிறது என்ன தேவை இருக்குது? எத்தனை வீடு இருந்தாலும் இன்னும் வீடு வேணும், எவ்வளோ பணம் இருந்தாலும் வேணும், எவ்வளோ நகை போட்டாலும் இன்னும் நகை போடணும், எவ்வளோ வீரம் நிறைய ட்ரெஸ் இருந்தாலும் இன்னும் ட்ரெஸ் வேணும். பக்கத்து வீட்டில் ஒன்று வாங்கிட்டா எனக்கு ஒன்று வாங்கணும். நான்லாம் வாங்குறது கம்மி விலை தான் வாங்குவேன், காட்டன் சாரி. அதுதான் எனக்கு இந்த வெயில் நாளுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும். நான் கட்டியிருக்கிறதெல்லாம் கம்மி விலை தான், போடும்போது நீட்டாக போடுறோம், அவ்வளோதான். சுட்டியும் போடலாம், நீட்டாகவும் போடலாம். அப்படி தானே? துவைச்சி எடுத்து கஞ்சி போட்டு முடிஞ்ச அயன் பண்ணி ஒரு தடவைக்கு 3 தடவை போடலாம், அப்படியும் போடலாம். உருட்டி சுருட்டி போட்டுட்டும் வரலாம். நான் உருட்டி சுருட்டி போடுறதுக்கு அப்படி சுருட்டி போட முடியாது. கனமான ஊழியத்தை செய்யணும். கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்யறவங்க எப்படி தான் இருக்கணும்? நல்லா இருக்கணும். சும்மானாலும் பைத்தியக்காரி மாதிரியும் பிச்சைக்காரி மாதிரியும் வந்தால் யாருமே நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. எப்போ வீட்டில் இருந்தால் கூட பெண்கள் எப்படி இருக்கணும்? காலையில் எழுந்து குளித்து ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருக்கணும், ஈவினிங் நீட்டாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை அறியாத பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. காலையில் ஹஸ்பண்ட் எழுப்ப முன்னாடி குளிச்சுவாங்க,
வீட்டில் ஒரு அழுக்கு துணி இருக்காது, நல்லா துவைச்சி நீட்டாக போட்டு ஈவினிங் அவர் வர்றதுக்குள்ளே என்ன செய்வாங்க, நல்லா சமைச்சு முடித்து நம்ம கிறிஸ்தவங்களாம் எப்படின்னா அவர் வரட்டும் சமைக்கலாம், அப்படியே அழுக்கு துணியை போட்டுட்டு உட்காந்துருக்கு, அப்படியே கோபமாக இருக்குது, எவ்வளோ வேலை செஞ்சேன்னு காமிக்கணுமா. நீ வந்த பிறகு தான் நான் கிச்சனுக்கே போவேன் நிற்கிறது. அங்கே போய் இப்போ அடிக்கிற வெயிலில் எப்படி இருக்கும் பாருங்கள், மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி அப்புறமா அதுக்குள்ளே ஆஞ்சி ஓஞ்சி இருக்கிற எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகி அது மாதிரி ஆக்கிடுறாங்க பாருங்கள். அப்படி இருக்கக்கூடாது. பெண்கள் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் ஆவியானவருடைய அபிஷேகம் கூடும். முதல்ல ஒரு ஊழியக்காரர் அப்படி சொன்னார். அதுலேருந்து எப்போ பார்த்தா குளிக்கிறது என்னுடைய வழக்கமாயிடுச்சு. ஊழியத்துக்கு வர முன்னாடி ஒரு குளியல், காலையில் ஒரு குளியல், போனவுடனே ஒரு குளியல், அப்புறம் ஈவினிங் ஊழியத்துக்கு போனால் இன்னொரு குளியல், அப்புறம் தூக்கம் வராமல் தண்ணி வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னொரு குளியல். இதை ஒரு அது அப்படி நம்ம செய்ய செய்ய நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெருகும். நம்ம போகிற வர இடம்லாம் எப்படி இருக்குது, வெறும் அழுக்கு மூட்டை மாதிரி இருக்குது. பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் ஏதாவது நல்லது இருக்குதா, யாராவது எங்கேயாவது தேய்ச்சிக்கிட்டு போவோம் பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ தாகம் தீர்க்கப்படுறதுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அந்த தண்ணி எப்படி இருக்குமா, பெருகிக்கிட்டே இருக்குமா, பெருகிக்கிட்டே இருக்கும். ஆசையே வெளிவராமல் அந்த தாகம் தீர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால என்ன செய்யணும், நம்ம சிலுவையில் அறையப்பட்டு விடுகிறோம். அதனால் நமக்கு ஆசை ரொம்ப இருக்கிறது இல்லை. ஆசை இருக்கிறதுல உயிர் வாழ வேண்டியது வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிதானே? ஏதோ திருப்தியான ஒரு வாழ்க்கை. எது பெருசு, அலைச்சல் அலைஞ்சி அங்கேயும் இங்கேயும் ஓடி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணி, பிள்ளைகளை போய் வம்பு பண்ணி, இல்லைன்னா உங்கள் லைஃப் பார்ட்னரை போய் நச்சரித்து ஒரு பிளெஸ்ஸிங் அந்த ஒன்றத்தை வாங்குறது பெருசா, உள்ளதில் சந்தோஷமாக இருக்கிறது பெருசா? யோசித்து பாருங்கள். உள்ளதில் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது. வாசிப்போம், ஒருத்தர் வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளணும், இந்த பொக்கிஷத்தை காத்துக்கொள்ளணும். இயேசுதான் நம்முடைய பொக்கிஷம். அவர் இருந்தால் எல்லாமே நமக்கு இருக்கும். ஏதோ ஒன்று எதுக்கு ஓடி ஓடி தேடுறோம், நம்ம ஆண்டவரை ப்ரூவ் பண்ணுறோம். நீங்கள் சில நேரத்தில் நம்ம அப்படி நடக்கிறோம் பாருங்கள். எங்கள் வீடு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் ரொம்ப அழுது உபவாசித்து ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு கூட கை கவுத்து ஜெபிக்க ஆள் இல்லை. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணி தண்ணியாக தெளித்தாலும் சரி, நீ என்னதான் சாப்பிடாம பட்டினி போட்டாலும் சரி, இது விற்க தான் நான் செய்ய போகிறேன், நீ என்ன செய்வ அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஹஸ்பண்டே அப்படி சொல்லும்போது பிள்ளைகள் சொல்லுவாங்க, என் பையன் ஒருத்தர் சொல்லுவான், அம்மா தூக்கி போடுங்கம்மா அந்த குப்பை வீட்டை, நான் பெருசாகி நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுப்பேன், வாங்கி கட்டி கொடுப்பேன் அப்படி சொன்னான். இப்போ எனக்கு ஆசையே கிடையாது. நமக்கு ஒரு ஆளுக்கு என்ன தேவை இருக்குது? ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் இன்னொரு ரூம் தேவை. ஒரு ஆளுக்கு என்ன தேவை இருக்குது? என்னைக்காவது வந்தால் இன்னொரு ரூம் இருந்தால் போதும், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், நமக்குள்ள ஒரு திருப்தியை தேவன் தருகிறார். அடிப்பட்டு தானே திருப்தியை வாங்கணும் அப்படி கிடையாது. ஆசையை அடக்க பழக்கணும், பார்க்கணும். இது எனக்கு போதுமாக இருக்குதுன்னு சொல்லி பழகணும். கர்த்தரை வார்த்தை சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். நீ மட்டும் சாப்பிட மாட்டேன், நிறைய பேருக்கு கொடுப்பேன். நீ மட்டும் திருப்தியாக இருக்க மாட்டேன், மற்றவர்களுக்கும் கொடுப்பேன். அந்த திருப்தி வந்துச்சுன்னா பாருங்கள், 2 ட்ரெஸ் இருந்தால் ஒன்று யாருக்கா கொடுத்துருவோம், அப்படி தானே? அப்போ தேவன் பாருங்கள் அந்த திருப்தியை கொடுப்பார். சில பேர் வாங்கினதை கூட அனுபவிக்கவே மாட்டாங்க. இவங்கள மாதிரி என்ன செய்வாங்க, புதுசெல்லாம் இருக்கும். பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, போட்டிருக்க சாரி பார்த்தீங்களா, கையில் ஒரு பேக்கை தூக்கிட்டு வருவாங்க. திட்டி இப்போ ஒழுங்கான பேக்கை தூக்கிட்டு வராங்க. பாருங்கள், இன்றைக்கி கொடுத்ததை கூட அனுபவிக்க மாட்டாங்க. எதுக்கு தான் சேர்த்து வைப்பாங்களோ தெரியல, எதுக்கு தான் சேர்த்து வைப்பாங்களோ. நான் நேற்று வாங்கினா இன்றைக்கி போட்டுருவேன். அதுவும் சர்ச் இருந்தால் ரொம்ப ஜாலி, அதை உடனே போட்டுட்டு வந்துடுவேன். ப்ளவுஸ் மேட்ச் பார்க்கவே மாட்டேன், அது என்றைக்குமே கிடையாது, இருந்தாலும் போடுறது கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் 5 வருஷம் ஆச்சு சிஸ்டர், எங்கே வச்சுருந்தீங்க? பீரோக்குள்ளே தான் வச்சுருந்தோம், அங்கே எதுவும் கரையம் போச்சுன்னா என்ன ஆகிடும் யோசித்து பாருங்கள். அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவிக்க மாட்டாங்க உலகத்தில். கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது, உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுலேருந்து என்ன உண்டாகும், பாய்ந்தோடுகிற அபிஷேகம் உண்டாகும். பாய்ந்தோடுகிற அபிஷேகம் உன் குடும்பத்துக்கு போகும். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கணவனை அசைக்க, உங்கள் பிள்ளைகளை அசைக்க இந்த அபிஷேகம் உதவும்.
பாஸ்டர் பென்னிகன் பாருங்களேன், வீட்டில் உட்காந்து தனியாக உட்காந்து ஜோம் பண்ணி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தார். ஆரம்ப காலத்தில் பாருங்க, இங்கே பெருக்கிட்டு இருந்த ஒரு லேடி பெருக்கிட்டே இருந்துச்சான் வெளியே. இவர் கதவை திறந்து என்னன்னு பார்க்கலான்னு போனேன், இந்த யாருன்னு பார்க்கலான்னு போனாராம். அது பொத்துன்னு கீழே விழுந்துச்சான் அபிஷேகத்தில் நிரம்பி. அவங்களுடைய வீட்டில் அவங்க அம்மா அப்படி பார்த்தீங்கன்னா அபிஷேகம், இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த ஜீவ நீரூற்று அப்படியே பாய்ந்து பெருகி போகிறவங்க வரவங்க மேலெல்லாம் அப்படின்னாச்சா அந்த அபிஷேகம் இறங்கி செயல்பட்டதான். இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, உங்ககிட்ட என்ன அபிஷேகம் இருக்குது? கோப அபிஷேகமா, எரிச்சல் அபிஷேகமா? அதை யோசித்து பாருங்களேன். நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய தூய அபிஷேகம் அது என்ன செய்யணும்? ஊற்று, ஜீவ ஊற்று போல நமக்குள்ளேருந்து பாய்ந்து ஓடி நம்முடைய குடும்பங்களை கட்டணும், வாழ்க்கையை கட்டி எழுப்பணும், ஊழியத்தை கட்டி எழுப்பணும். ஊழியத்தில் என்ன செய்திடக்கூடாது, அது இடைஞ்சல பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 4:24 முதல் 27 வாசிக்கலாம். வாயின் தாறுமாறுகளை வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. கண்டதையும் பேசாத. நீ பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? நீ சாட்சி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு தெரியாதா? அவர் உயிருள்ள தேவன் தானே. எதுக்கு அவருக்கு தெரியாது நம்ம நினைச்சுக்கிறது? உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செம்மையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. வலது புறம் இடது புறம் சாஞ்சி ஓடாது. பைக் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பைக்கில் 3 பேர் உட்காந்துட்டு 4 பேர் உட்காந்துட்டு, அதுவும் நேராக போக மாட்டாங்க, வளைச்சி ஓட்டுவாங்க. அப்படிலாம் நீ ஓடாத, நேராக ஓடு, நேராக பாரு, நேராக நட. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஒருத்தருடைய உள்ளத்திலேருந்து இந்த ஜீவ ஊற்று பாய்ந்து பெருக்கெடுத்து ஓடுனதுனால பாருங்களேன், அவரை குறித்து கொடுத்த சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. இதை குறித்து லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் யாரை குறித்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து. யோவான் ஸ்நானகனுடைய அம்மா அப்பா யாரு? சகரியா, எலிசபெத். அப்போ அவங்களுக்கு பாருங்களேன், வயது முதிர்ந்த நேரத்தில் ஜெபிச்சு டயர்டாயிட்டாங்க. அப்படிதானே? யோவான் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். அவர் ஜெபிச்சதையே அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வது மறந்துட்டார். எலிசபெத்தும் மறந்துட்டாங்க, வயசாகி போச்சு, அவ்வளோதான் போலது. பரவாயில்ல, அவர் கொன்று போட்டாலும் நம்பிக்கை இருப்பேன்னு சொன்ன மாதிரி பதில் கொடுக்குறாரா கொடுக்கலையா, அவர் தான் என்னுடைய தேவன்னு இவங்க ஒரு மாதிரி மனசு தேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்களேன், வழக்கமாய் போய் ஆசாரிய ஊழியம் செய்யும்போது திடீர்னு பேசுகிறார். பேசி என்ன செய்கிறார்? உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி எல்லா வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது சகரியாவால் நம்ப முடியல. அப்போ என்ன செய்கிறார்? இது இப்படி நடக்குன்ற மாதிரி பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ எப்படி தான் இருப்ப? ஊமையனாய் இருப்பாய். உன் பிள்ளையை பற்றி எவ்வளோ பெரிய காரியம் சொல்கிறேன், ஆனால் ஜெபிக்கிற உனக்கு நம்ப முடியலையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான். நம்முடைய குடும்பத்தை பற்றி, ஊழியங்களை குறித்து எவ்வளோ அழுவோம், முட்டிக்குவோம், மோதிக்குவோம், ஜோம் பண்ணுவோம். ஆனால் அந்த ரிசல்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதை பார் கையில் பிடி அப்படின்னா பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம், உண்மையாவா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் இந்த சகரியா அப்படியே ஐயப்பட்டதுனால அவன் எப்படி இருந்தானா, பிள்ளை பிறந்ததுக்கு பேர் வைக்கிற வரைக்கும் ஊமையாகவே இருந்தானா. அப்போ நமக்கு அது நல்லா தெரியும், இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தது. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதி எண்டையில் என்ன செய்தாரா? அந்த யோவானுக்குள்ள அவன் பிறக்கு முன்னாடியே அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் இடத்துல நிறைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவான்னு சொல்லி ப்ராபசி சொல்லியிருந்தது போலவே இவன் என்ன செய்கிறாரா? எப்படி இருந்தாரா? எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்? பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்தை குறித்து பிரசங்கித்தான் அப்படின்னு பார்க்குறோம்.
அப்போது இன்னைக்கு பாருங்க அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு. நீங்கள் வாங்க, கண்ணீர் துடைப்பார், கவலை போக்குவார், வியாதியை நீக்குவார், பிசாசை துரத்துவார் அப்படிலாம் சொல்ல. மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பெற்றுருவாங்க, ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் அவங்களுக்குள்ள இருக்காது. பாருங்க, கேன்சர் வியாதி சுகமாகும், எய்ட்ஸ் வியாதி சுகமாகும். நம்ம ஊழியத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? தேவனுடைய ராஜ்யம் இருக்குதா? ஏன் இவ்வளோ பெரிய அற்புதங்களை கடவுள் அவங்களுக்கு செய்யணும், கர்த்தர் செய்யணும்? யோசித்து பாருங்க. அப்போ இதில் என்ன சொல்றாரு? முக்கியமானது என்னது? அற்புதம். எல்லா அற்புதத்திலேயும் மேலானது, நான் ஒரு பாவியாக இருந்தேன், இப்போ பரிசுத்தமானேன். கோபக்காரியாக இருந்தேன், இன்னைக்கு அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புதல். என் குடும்பத்தில் ஆண்டவருக்குள்ளாக அவர்களை நடத்துவதற்காக நான் விட்டு கொடுத்து வாழ்ந்தேன். இப்போ என் கணவன் என்ன செய்தாங்க, இந்த நேரத்தில் ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுதான் உண்மையான பெரிய அற்புதம். எல்லா அற்புதத்திலையும் மேலான அற்புதம் அதுதான். குடும்பத்தில் இருக்கிறவங்களை தேவனுக்கு நேராக நடத்துறது, நமக்குள்ள தேவன் வந்திருக்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. அப்போ அவன் என்ன செய்தானா, எல்லாரும் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்தை குறித்து சொல்லும்போது அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்களா, ஐயோ ஞானஸ்தானம் எடுக்கணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுக்கணும், நம்முடைய வழிகள் ஆயத்தமாகணும், ஆண்டவருக்காக ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி திரளான கூட்டமாய் வந்தாங்களாம். அவர் என்ன சொன்னார், நம்மளுக்கெல்லாம் திரளான கூட்டமாக வந்து என்ன செய்வோம், உட்காருங்க சிஸ்டர், உட்காருங்க பிரதர், உட்காருங்க அப்படிதானே. ஒரு குட்டி பிள்ளையை கூட ரொம்ப மரியாதை கொடுத்து ஒரு சாக்லேட் வச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம அப்படிதானே செய்வோம்ல. இந்த இது பார்த்து சாக்லேட் இங்கே வச்சுருக்கேன், பிஸ்கெட் வச்சுருக்கேன், அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா ஆராதனை முடிஞ்சவொன்னு தருவேன். நம்மனா அப்படி சொல்லியிருப்போம். இவரை எப்படி கூப்பிடாரு அவங்கள? விரியன் பாம்பு குட்டிகளே. வாசிங்க அந்த வசனத்தை. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இதை நான் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. என்னை மகன் வந்து வாலிப்பிராயத்தில் ஒரு முறை ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய கூட்டத்துக்கு போயிட்டான். அந்த ஏதோ ஒரு இடம்ல அதில் நிறைய ஊழியக்காரங்க வந்து இவளும் போயிட்டு வந்துட்டா. ஒரு 3 நாள் கேம்புக்கு போயிட்டு வந்துட்டா. போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து அப்பா ஆண்டவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறத பார்த்தா ஒரே சந்தோஷம். எனக்குள்ள அவ மேலே இருந்த அன்பு ரொம்ப பெருகி போச்சு. அப்போது அவள் எப்போ பார்த்தா பைபிளும் கைமாக தான் இருப்பாள், எப்போ ஜெபம் பண்ணுவாள், எப்போன்னா ஃபாஸ்டிங் இருப்பாள். அடே அப்பா இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல் மரியாதை. பைபிள் வாசித்தா போதும், நீ வேலையே செய்வேனா, படிக்க கூட வேணான்னு தோணிச்சு. அப்படி ஒரு சந்தோஷம் பாருங்கள். எல்லாம் எப்படி புஷ்ஷுன்னு போயிடும் கொஞ்ச நாளில். நிறைய பேருக்கு அப்படி தான், ஒரே எழுப்புதல். வெள்ளிக்கிழமை ஒரு எழுப்புதல், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எழுப்புதல், திங்கக்கிழமை லீவு நாளாக, செவ்வாய்க்கிழமை ஒரு எழுப்புதல், அப்புறம் 2 நாளாக நம்ம ஒருத்தர் பார்க்கலாம், புஷ்ஷுன்னு போயிடும். சோடா புட்டியை திறந்தா எப்படி அந்த புஷ்ஷுன்னு பொங்கி வருமா முன்னாடி, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது, அப்போல்லாம் பொங்கி வரும் பாருங்கள். ஒருத்தர் வந்து கிண்டல் அடிப்பார் நம்மளை மாதிரி ஆட்களை பார்த்து, பெந்தகோஸ்தைக்காரங்கெல்லாம் எப்படி சோடா புட்டிங்க, அதுக்கு திறக்கும் போது புஷ்ஷுன்னு வரும், அப்புறம் என்ன செஞ்சிடும், கம்மனை அடங்கிடும். அவ்வளோதான். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் எங்கன்னே தெரியாது, ஆவியானவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, என்னத்துக்கு வந்தீங்க, ஞானஸ்நானம் பெற வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆபிரகாம் தான் எங்களுடைய தகப்பன்னு சொல்லிக்கொள்ளாதுருங்க. இந்த ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்குவார் சொல்லிட்டு 9ஆம் வசனம், ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறல உங்கள் வாழ்க்கை க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்படிதானே? நல்ல மரமாக இருக்கிறீங்க, வர்றீங்க, உங்கள் வேறு அருகு தான் கோடரி வைக்கப்பட்டிருக்குது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போட வேண்டும், போடப்படும். உங்களுக்கு பயமாகி போச்சு, ஐயோ அக்கினியில் போட போகிறாங்களா, நித்திய அக்கினியில் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க பாருங்கள். ஞானஸ்நானம் பெருசே கிடையாது, சும்மா முக்கி விட்டுருவாங்க பாஸ்டர்ஸும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்து நம்ம வாழ்க்கை எப்படி மாறினது, கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்ன நம்ம படிச்சுப்போம். நம்மளுக்கும் வேணும் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி ஞானஸ்நானம் வாங்க, பிறகு ஆவியானவர் பெறதுக்கு முன்னாடி ஆவியானவரை பெற்ற பிறகு, ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊழியம் ஆரம்பித்த பிறகு, அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே போகலாம். அப்படி நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. இல்லை என்ன சொல்லுகிறார் அவர் ஆன்சரு? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன்.
ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பதில் சொல்றாரு. ஆகாரம் இல்லாதவனுக்கு நீ வச்சுட்டு நீயே சாப்பிடாத. சில பேர் 10 நாள் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இவ்வளோண்டு கொஞ்சம் வந்து அதுக்கு மேலே சூடே பண்ண முடியாதுன்ற நேரத்தில் தூக்கி தூரப்படுவாங்க. அதை விட கொஞ்சம் கொடுக்கலாம்ல, சுட கொடுக்கலாம்ல. வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி கொடுக்கணும். நம்ம சாப்பிட்றது அவங்க சாப்பிடணும். ஏதோ 2 நாள் அடுத்த நாள் கொடுக்கலாம். அதுக்காக 10 நாள் கழித்து குப்பை தொட்டியில் போடுறத ஏதோ மனுஷி சாப்பிடுனா யார் சாப்பிடும்? தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அம்மா வீட்டிலே சாப்பிட்டுக்கிறேன், அதே பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி. அது மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், 2 அங்கி இருக்கா, ஒருத்தர் கொடு. ஆகாரம் இருக்குதா, மிகுதியானதை ஒருத்தருக்கு கொடு. இரக்கம் செய்யணும். நிறைய பேருக்கு இரக்கமே செய்கிற புத்தி பெண்கள் இடத்துல இல்லை. அதான் ஆச்சரியம். ஜென்ஸாவது கொஞ்சம் அப்படி கடினமாக இருப்பாங்க. லேடிஸ்க்கே இரக்கம் செய்கிறதே கிடையாது. லேடிஸ் தான் லேடிஸை கொடுத்து பேசுவாங்க பாருங்க, கண்ணாத்தினால் பேசுவாங்க. வாழ்க்கை கெடுக்கிறவங்களே அவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனம். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆயக்காரர் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? போதகரே என்ன செய்யணும்? அவர் கட்டியிருந்த உடை எப்படிப்பட்டது? சாதாரண ஒட்டக மயிரினால அவர் ஒரு ஆடையை வச்சிருந்தார், போட்டிருந்தார். அப்படின்னு வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவருக்கு ஆகாரம். ஆனால் பேர் எப்படி? பாஸ்டர், ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. போதுகிறே, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன செய்ய சொல்கிறாரு? ரொம்பலாம் கேட்காத, உங்களுக்கு கட்லேட்டதுக்கு அதிகமாக வாங்காதீங்க. அடுத்து போர்ச்சேவர் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் யாருக்குமே தீமை செய்யாதீங்க. வேண்டாத அவசியமே இல்லாமல் யுத்தம் நடக்கும் பாருங்கள். பெருமை, ஒரு ப்ரெஸ்டீஜ், கௌரவத்திலேயே அதுக்காகவே வந்து யுத்தம் நடக்கும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வரும். இல்லை அப்பாவி ஜனங்கள் சுட்டு கொல்லப்படுவாங்க, மறிச்சு போவாங்க. அப்போ அது மாதிரி இடுக்கண் பண்ணாதீங்க. யாருக்கு இடுக்கண் பண்ணாதீங்க. பொய்யாய் குற்றம் சுமத்தாதீங்க. உங்கள் சம்பளம் போதும்னு இருங்க. அப்படி தானே ஆண்டவர் சொல்றார். நீதிமானுக்குள்ள கொஞ்சம் உத்தமம். 2 பேரும் வேலை செஞ்சாலும் நல்லா இருக்கலாம், வசதி பெருகலாம். நான் கூட என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படி தான் என்னை சூஸ் பண்ணாங்க. 2 பேர் சம்பாதிச்சாதான் சென்னையில் நல்லா வாழலாம். எனக்கு பார்த்தா எனக்கு ஆண்டவருடைய காலிங் இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது. தெரிஞ்சுன்னா அப்போவே வேணான்னு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணப்போ தான் தெரிஞ்சது. ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயும் வேலைக்கே போகக்கூடாது, கனமான ஊழியத்தை செய்யணுன்னார். அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அவர் சொன்னதுக்கு சரி வேலையை விட்டு நின்னாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஒவ்வொரு நாள், ஆண்டவரே, நான் சம்பாதிக்காத பணத்தை என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும்படி கூட்டி கொடுத்துருங்க. நான் ஒரு பங்கு அது வேணும்ல, ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கக்கூடாது. நான் வெளியே போய் சம்பாதிச்சேன்னா எவ்வளோ வருமோ அதை விட மேலான அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் வேலை கிடைக்கலையே, எங்கள் வாழ்க்கை இப்படியே போதும் நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணுகிற ஒரு நல்ல தாயால் நல்ல ஒரு ஆசீர்வாதமுள்ள சந்ததியை உருவாக்க முடியும். நல்லா ஜெபிக்கணும். நம்ம நேரத்தை அதிகமாக ஜெபத்தில், தனி ஜெபம், நம்ம அதாவது குரூப்பில் ஜெபிச்சு பழகிட்டோம். நான் தனியாக உட்காரணும். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? நீங்கள் வாரத்தில் சில நாட்கள் போட்டு பாருங்களேன். வீட்டில் தானே இருக்கோம், மயக்கெல்லாம் வராது. ஒரு நாள் ஒரு வேளை மட்டும் உபவாசம் இருந்து ஆண்டவர் பாதத்தில் ஆண்டவரை தேடி பாருங்களேன். உங்கள் தேவைகளை சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை எவ்வளோ ஆசீர்வதிப்பார் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அலைஞ்சி ஏன் திரியுறீங்க? ஐயோ, புதன் வியாழன் லீவ் ஆயிடுச்சே, சர்ச்சில் லீவ் விட்டாங்களே, என்னடா பண்ணுறது? முன்னாடி மத்தியானம் நம்ம கூடி ஜெபிப்போம். இப்போ மத்தியானம் இல்லை, வெள்ளிக்கிழமை தவிர இல்லை. ஏன்னா எனக்கு தனி ஜெபம் வேணும்ல. என் காயை யார் கட்டுவீங்க? நான் சொன்னால் புரியுமா? நான் எப்படி பாதையில் போகிறேன்றது யாருக்குமே புரியாது, கர்த்தருக்கு தான் புரியும். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல போகணும். அதுக்காக தான் இப்போ மத்தியானம் ப்ரேயர் கட்டாக்கி வச்சுருக்கோம். எனக்கு தனியாக வேணும், ஆண்டவரோட பேசுகிற வேலை வேணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன தருகிறேன்? பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறேன், அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறேன், அறியாமையிலிருந்து, இரக்கமற்ற காரியத்திலிருந்து உங்களை நான் தூக்கி எடுக்கிறேன். அன்பற்ற சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீங்க. அன்பு உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டு, எப்படி சூரியன் கிட்டேருந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு சந்திரன் பிரதிபலிக்குதோ அப்படி நீங்கள் பிரதிபலிங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு தான் உங்களை என்னையும் குடும்பத்தில் வச்சிருக்கிறார். நம்ம எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. என்னைய குடும்பத்தில் பிரகாசிக்கிற சுடரா மாத்துங்க ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே, உங்களுடைய கணவன் பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு நல்ல மாறுதலை பார்க்கணும்.
உங்கள் அடங்காத பிள்ளைகள் பார்க்கும்போது மாறுதலை பார்க்கணும். அவங்க காலில் கையில் விழுந்து அவங்க அன்பை பெறணும்னு நினைக்காதீங்க. பெரிய பிள்ளைகள் ஆக ஆக அன்பு மாறலாம். வாலி பிள்ளைகள் ஆயிடுச்சுன்னா மாறும். என்னதான் ஊட்டி வளர்த்தாலும் அன்பு செலுத்தினாலும், என் பிள்ளைகளே இந்த பிள்ளை தான் செல்ல பிள்ளைனாலும் அம்மாவுடைய அன்பெல்லாம் பெருசாக தெரியாது. ஒரு காலத்தில் என்ன செய்யும், அதான் லவ் பண்ணவே ஆரம்பிக்கும். அதுக்கு அம்மா அன்பும் புரியாது, அப்பா அன்பும் புரியாது. அது என்ன செய்யும், இழுத்துக்கிட்டு போக வேற பக்கமா. ஊட்டி ஊட்டி வளர்த்த பிள்ளையாச்சே அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஆண்டை வச்ச ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீரே உன் சித்தத்தின்படி லைஃப் பார்ட்னரை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஞானிகளை அவர்கள் தந்திரத்தில் பிடிக்கிறவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவனா தேடினா கூட, அவளா தேடினா கூட எப்படிதான் இருக்கணும்? ஆண்டவருடைய சித்தப்படி இருக்கணும். நான் செய்ய முடியாத நீங்க செஞ்சு முடிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, சில குடும்பங்கள்ல அப்படிதான் பெண்கள் தள்ளப்பட்ட நிலைமையில ஆயிடுறோம். ஏன்னா அவங்களுடைய கணவன் அவங்கள மதிச்சு நடக்கலைன்னா கட்டாயம் பிள்ளைகள் மதிக்கவே மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே உதாசீனப்படுத்தப்படுவாங்க. இருந்தாலும் இப்போ இருந்தே குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தையிலிருந்தே ஆண்டவரே ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரின் சந்ததி என்ன பண்ணி சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அப்படி ஆண்டவரே முன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. தகப்பனே, அதுபோல மாறணும் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் ஆண்டவரே எழுப்பி ஆண்டவரே பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை புதுப்பிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி மாற்றணும் ஆண்டவரே. ஈசாக்க போல மாற்றணும் ஆண்டவரே எங்க சந்ததிய. அப்பா காலத்துல விரோதிகள் தூத்து போட்டதெல்லாம் ஈசாக்கு ஆண்டவரே அப்பா தன்னுடைய வேலைக்காரில் வச்சு தோண்ட 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 தண்ணி வந்துச்சு அப்பா. அப்படிங்க சந்ததி மாறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க கேட்குறீங்க? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? கரங்களை உயர்த்தி காண்பிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஆண்டவரே, வறட்சியான வாழ்க்கை அறிஞ்சிருக்கிற கர்த்தர் என் பிள்ளைகளையாவது ஆண்டவரே அப்பா உங்களுடைய வருகை தாமதித்தார். என் பிள்ளைகளின் பிள்ளைகளையாவது 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே அவர்களை ஒரு சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. ஓ ரபா, ஒருவேளை உங்களுடைய கணவன் அநீதி நிறைந்தவராய் இருக்கலாம், நீதி இல்லாதவராய் இருக்கலாம். நீங்களும் கூட அதனால சில நேரம் கோவப்பட்டு கரைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் சொல்லுவீங்களா, ஆண்டவரே ஒரு நீதியுள்ள சந்ததி என் மூலமாக எங்கள் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட எங்க பிள்ளைகளுக்குள் நீதி வரணும் ஆண்டவரே, நீதி வரணும் தகப்பனே. எத்தனையோ வியாதியெல்லாம் அப்பா அம்மா கிட்ட இருந்து வருதுன்னு சொல்றாங்களே, நாங்க அதை கடிதாப்புறப்படுத்துகிறோம். அந்த வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. நீதியின் தேவனாக இருக்கிற கர்த்தர் தாமே சின்ன பிள்ளைகளே ஆண்டவரே அவர்களை வேறு பிரித்து விடும், உலகத்திற்கு வேறு பிரித்து விடும். ஜென்ம ஸ்பாவங்கள் எங்க பிள்ளைகளுக்குள் இராதபடி வேறு பிரித்து விடும். என்கிட்ட இருக்க கெட்ட ஸ்பாவங்கள் அதெல்லாம் எங்க பிள்ளைகள்கிட்ட இருக்காதபடி வேறு பிரித்து விடும். 4 தலைமுறையின் பாவங்கள் சாபங்கள் எங்க பிள்ளைகள் மேலே இராதபடி வேறு பிரித்து விடும். எங்கள் சந்ததியை ஆசீர்வதி ஆண்டவரே. நாங்கள் அலைந்து திரிகிற காரியம் ஆண்டவரே எதுக்காக? நாங்களே நினைச்ச சில நேரத்தில் அசிங்கமா இருக்கும் பாருங்க. நீங்க யோசித்து பாருங்களேன். ஒரு நாள் முடிவில் ஆராய்ச்சி பார்க்கணும். ராத்திரி தூக்கம் வரலன்னு புரண்டுகிட்டு டிவி பார்க்கறதுக்கு போகாம நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இதெல்லாம் அசிங்கமா இருக்கு. அந்தரங்கத்தில் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு நாளின் ஓட்டம் எதெல்லாம் அவமானத்தை உங்களுக்கு தருது, அசிங்கத்தை கொடுக்குது. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு புதிய சாயலை எனக்கு தார், அடை புதிய ஆயில் எனக்கு தார், புதிய எண்ணெயினால் அபிஷேகத்தை என் மேல ஊற்றும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் எங்கள் மீது இறங்கட்டும். அடே எங்கள் குடும்பங்களிலே அது ஜீவ நீருட்டாய் எனக்குள்ளந்து பொங்கி 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 வழிந்தோடணும் ஆண்டவரே. அந்த வழிந்தோடுகிற அக்னியின் நதி, வழிந்தோடுகிற அபிஷேகத்தின் நதி, வழிந்தோடுகிற அந்த மகிமையின் நதி, வழிந்தோடுகிற அந்த பரிசுத்தத்தின் நதி எங்க குடும்பத்தில் இருக்கிற இருளை நீக்கி போடணும். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்பட வைக்கணும். ஆலயத்துக்கு வராதவர்கள் ஆலயத்திற்கு வரணும். எங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் வாழணும். கேளுங்க கேளுங்க. நீ ரபா ராமா ரக தன மக தர தீதி அம்தனா உபவாசத்தோடு ஜெபத்தோடு கண்ணீர் சிந்தி கதறி இடத்துல கேட்கிறேன் ஆண்டவரே, இறங்குவீராக. ஓ ரபகம் தனமியாது நீ கவன் தரதியான் கரபா எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள்
கர்த்தர் எப்போதும் உங்கள் கண் முன்னாடியில் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. நாளிலையும் இந்த நேரம் வரைக்கும் எங்களை நடத்தின தேவனுக்கு கொடாது கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை கொடுப்பீராக. சிறு பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்பி அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை எங்கள் நடுவில் எழுப்புவீராக. உங்க நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வரப்படும். எல்லா துதிக நம்மையும் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாதை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.